அனைவருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ ஜென்சால் இன்ஜினியரிங் கம்பெனி ஒரு மோசடி கம்பெனியாக மாறி நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்க இன்வெஸ்டருக்கு நிறைய நஷ்டத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய மிக முக்கியமான விஐபிலாம் நிறையா வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் லாஸ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி மோசடி கம்பெனிகளிலிருந்து நம்ம தப்பிப்பது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மோசடி செய்யும் கம்பெனிகளுடைய கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறோம். என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி பங்குகளை எப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டாதான் இதுலேருந்து எதிர்காலத்தில் நீங்கள் தப்பிக்க முடியும். இதே மாதிரி தான் சத்தியம் கம்ப்யூட்டரும் பண்ணிச்சு அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி நிறைய மோசடி கம்பெனிகள் நிறைய இன்வெஸ்டரை ஏமாற்றி இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு அவதூறுகளை கிளப்பி வருகிறது அப்படிங்கிறது தெரியும். இதில் தப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பங்குகளை வாங்கக்கூடாதுங்கிறதுல நீங்கள் தீர்மானமாக இருக்கும். அது ஒன்றொன்னா பார்த்துருவோம். நீங்கள் வாங்கக்கூடிய பங்குகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிளட்ஜிங் இருக்கக்கூடாது. அதாவது இவங்க அடமானம் வச்சுருவாங்க. அடமானம் வச்சு அமௌண்ட்டை பெற்றுக்கொள்வார்கள். இது அந்த நம்ம மணி கண்ட்ரோலில் போயிட்டு ஷேர் ஹோல்டிங் பட்டனில் பார்த்தோமாவே தெரியும். பிளட்ஜிங் எத்தனை % அவங்க பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஸ்க்ரீனர்லேயும் அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல வெப்சைட்டுங்க இருக்குது. அந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அந்த பிளட்ஜிங்கினுடைய பர்சன்டேஜ் ஏறுதாங்கிறத நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஒரு சில கம்பெனியும் சிம்பிளாக பிளட்ஜிங் பண்ணுவாங்க, உடனே அதை மீட்டு விடுவார்கள். அந்த மாதிரி கம்பெனி எதுக்குமே நம்ம பிளட்ஜிங் பண்ணுற கம்பெனி பக்கமே நம்ம போக தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதிக கடன்கள் இருக்கக்கூடாது. அந்த கடன்கள் இருந்தாலும் அதை அவங்க கட்டிட்டு வரணும். அல்லது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது கோட்டர் அந்த கடன் அதிகரிக்கக்கூடாது, பர்சன்டேஜ் அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. மூணாவது பாயிண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அதிகமாக கோட்டர் பார்த்தீங்கன்னா விற்றுக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி விற்கக்கூடாது. அந்த மாதிரி விற்று இருந்தால் அந்த ஷேர்லேருந்து உடனே வெளியே வந்துருங்க. நாலாவது பாயிண்ட் சிஎஃப்ஓ சிஇஓ டைரக்டர்லாம் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கும்போதும் நீங்கள் உஷாராக இருக்கணும். அஞ்சாவது பாயிண்ட் டோட்டல் ரெவன்யூ நெட் ப்ராஃபிட்டில் குவார்டர் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கணும். திடீர்னு அப்படியே குறைஞ்சிட்டே வரக்கூடாது. அதை நீங்கள் அதனால தான் இந்த குவார்டர்லி ரிசல்ட்லாம் உங்களுக்கு படிப்படியாக நான் சொல்லி வருகிறேன். இந்த நான் மேலே சொன்ன இத்தனை கண்டிஷனில் பங்குகள் இருந்தால் என் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் இன்னொரு தடவை அனலைஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி ஷேர்களை நீங்கள் உடனே விட்டு நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான ஷேர்களுக்கு நீங்கள் வாங்கி கொள்வது தான் பெஸ்ட்டு. இப்படி இன்வெஸ்ட் செய்வதன் மூலம்தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மோசடி கம்பெனிகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கடுத்தது கம்பெனிகளுடைய குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்துட்ருக்கோம். இப்போ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸினுடைய Q4 ரிசல்ட்டை பார்ப்போம். இது ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான கம்பெனி. ரிலையன்ஸை பொறுத்தவரை இது பஜாஜ் குரூப்பு, டாடா குரூப் மாதிரி நிறைய ஷேர் ஹோல்டர்களுக்கு அள்ளி தரமாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ரகம் தான். இது ஒரு ரிலையன்ஸினுடைய Q4 ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் மார்ச் 2024 2,36,533 கோடி. மார்ச் 2025 2,61,388 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் டோட்டல் ரெவன்யூ டிசம்பர் 2024 2,39,986 கோடி. மார்ச் 2025 2,61,388 கோடி ஏறி இருக்குது. ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் இயர் ஆன் இயர் மார்ச் 2024 21,143 கோடி. மார்ச் 2025 22,434 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் டிசம்பர் 2024 21,804 கோடி. மார்ச் 2025 22,434 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து EPS வந்துடுவோம். இயர் ஆன் இயர் மார்ச் 2024 28.01, மார்ச் 2025 14.34, சிறிது குறைந்துள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் டிசம்பர் 2024 13.70, மார்ச் 2025 14.34 ஏறி உள்ளது. ஓகே. இது ஒரு நல்ல ரிசல்ட் தான்.
இது ஃபைனல் டிவிடெண்ட் வந்து ₹5.50 கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டு இன்னும் அறிவிக்கலை. அதனால் இதுவும் ஒரு நிஃப்டி 50ல் இருக்க ஷேர் தான். அதனால் இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. இது ஒரு அருமையான பேங்க்கு. ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான ஸ்டாக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இதனுடைய Q4 ரிசல்ட் பார்ப்போம். டோட்டல் ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் மார்ச் 2024 79,433 கோடி, மார்ச் 2025 86,779 கோடி ஏறி உள்ளது. ஓகே. குவார்டர் அண்ட் குவார்டர் டிசம்பர் 2024 85,040 கோடி, மார்ச் 2025 86,779 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் வந்து மார்ச் 2024 18,010 கோடி, மார்ச் 2025 19,284 கோடி ஏறி உள்ளது. ஓகே. குவார்டர் அண்ட் குவார்டர் டிசம்பர் 2024 18,340 கோடி, மார்ச் 2025 19,284 கோடி ஏறி உள்ளது. ஓகே. நேர லாபம் அருமையாக இருக்கு. இபிஎஸ் வந்து இயர் ஆன் இயர் மார்ச் 2024 23.20, மார்ச் 2025 24.66 ஏறி உள்ளது. ஓகே. குவார்டர் அண்ட் குவார்டர் டிசம்பர் 2024 23.11, மார்ச் 2025 24.62 ஏறி உள்ளது. ஓகே. நல்ல ரிசல்ட்டு. 100% குட் ரிசல்ட்டு. இதனுடைய டிவிடெண்ட் வந்து ₹22 கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/6/2025. அந்த தேதியில் உங்கள் ஹோல்டிங்கில் இந்த கம்பெனி இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து தேர்டாக வந்து ஜியோ ஃபைனான்சியல் Q4 ரிசல்ட்டை பார்ப்போம். இது வந்து நிஃப்டி 50ல் வந்து விட்டது. அருமையான ஒரு ஃபண்டமெண்டலான ஷேர் தான். இதனுடைய டோட்டல் ரெவென்யூ இயர் ஆன் இயர் வந்து மார்ச் 2024 418 கோடி, மார்ச் 2025 493 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் அண்ட் குவார்டர் டிசம்பர் 2024 438 கோடி, மார்ச் 2025 493 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் வந்து மார்ச் 2024 233 கோடி, மார்ச் 2025 270 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் அண்ட் குவார்டர் டிசம்பர் 2024 235 கோடி, மார்ச் 2025 270 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம். இபிஎஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து மார்ச் 2024 0.49, மார்ச் 2025 0.50 ஏறி உள்ளது. ஓகே. இபிஎஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் டிசம்பர் 2024 0.46, மார்ச் 2025 0.50 ஏறி உள்ளது. ஓகே. அருமையான ரிசல்ட்டு. 100% நல்ல ரிசல்ட்னு வச்சுக்கலாம். இதனுடைய டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.50. ரெக்கார்ட் டேட்டு இன்னும் அறிவிக்கல. இது வந்து ரிலையன்ஸ் கம்பெனியினுடைய குரூப்புங்கிறத புரிஞ்சுங்க. இந்த மேற்கண்ட ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, ஜியோ ஃபைனான்சியல் எல்லாமே நிஃப்டியில் தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான ஷேர்ஸு. இதனுடைய Q4 ரிசல்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டலாக கரெக்டாக பார்த்துருங்க. 9 பாயிண்ட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் செய்யணும். அதை மட்டும் மிக முக்கியமாக நான் கொஞ்சம் கண்டிஷனாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அது 9 பாயிண்ட்டை எப்படி பார்க்கறதுங்கிறது பழைய வீடியோக்குள்ளே பாருங்கள். பிகினர்ஸுக்கு ஃபண்டமெண்டல் எப்படி பார்க்கறதுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அந்த 9 பாயிண்ட்ஸும் டிக் அடித்தால் மட்டுமே அந்த ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக தான் பண்ணுறோம். அதே சமயத்தில் ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வளரணுங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.